ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய பௌர்ணமி, அதாவது மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய பௌர்ணமி அற்புதமான ஒரு பௌர்ணமி. ஸோ அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் மாதத்தில் முதல் மாதமான இருக்கக்கூடிய சித்திரை மாதத்தில் கூடிய வரதுனால இந்த பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமி அப்படின்னு அழைக்கிறது உண்டு. இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பானது. பொதுவாகவே மாதம் மாதம் பௌர்ணமி திதி வருவதுண்டு தான். இருந்தாலுமே கூட ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதம் வரும் பொழுதுமே அது தனித்துவத்தோடு தான் இருக்கும். ஸோ பௌர்ணமியில் நம்ம பூஜை செய்கிறது, வழிபாடுகள் செய்கிறது எண்ணற்ற நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நீங்கள் பௌர்ணமி வழிபாடு செய்யக்கூடியவங்களா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் தொடர்ந்து நம்ம மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான அற்புதங்களானது காத்துட்ருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டினுடைய சித்ரா பௌர்ணமி மே மாதம் 1, 2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுதுங்க. ஸோ சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முழு நிலவு தினம் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. யம தர்மனுடைய கணக்காளராக இருக்கக்கூடிய சித்திரகுப்தரை வழிபடுவதற்கும் பாவ புண்ணிய கணக்குகளை சரி செய்து கொள்வதற்கும் விரதங்களை இருக்கக்கூடிய ஒரு நாள். விரதம் இருந்து சித்திரானங்களை எல்லாம் படைத்து தானம் அளிப்பதற்கு உகந்த ஒரு புண்ணிய நாளாக இந்த நாள் வந்து நம்ம சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது தான். மே 1 அன்னைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பௌர்ணமி வந்து இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தொடக்கக்கூடிய இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்குதுன்னா, ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு இரவு 9:51 வந்து ஆரம்பிக்குது. ஸோ பௌர்ணமி திதி முடியக்கூடிய நேரம்னா மே 1 இரவு 11:07 முடிவடையுது. இந்த சித்ரா பௌர்ணமியோட சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம சித்திரகுப்தரை வழிபாடு செய்கிறது தான் ஒரு சிறப்பானதாக இருக்கும். சித்திரகுப்தர் பூஜை, எவனுடைய கணக்காளராக இருக்கக்கூடிய சித்திரகுப்தரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் நமக்கு வந்து ஒரு வழி கிடைக்கும். ஒரு பிரார்த்தனை செய்கிறதுக்கான ஒரு டைமிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த டைமில் நீங்களும் வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுடைய பாவங்கள் போக்குவதற்கு ஒரு அற்புதமான நாளை மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம் இது மாதிரி சித்திரானங்களை எல்லாம் படைத்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்னைய தினம் ஒரு வேளையாவது உணவருந்தி இல்லை விரதம் இருந்து நீங்கள் பக்தர்களை வந்து சிறப்பித்து வழிபாடு செய்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி அன்னைய தினத்தில் ஏழைகளுக்கு உணவும் உடையும் தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இந்த சித்ரா பௌர்ணமியில் என்ன விஷயங்களை வந்து செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ சித்ரா பௌர்ணமியை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்குது, அந்த கிரக மாற்றங்கள் என்னென்ன பலன்களை வந்து கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. 2026 பார்த்திங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு சுக்கிரனுடைய மாற்றமானது இருக்குது. இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த ராசியான ரிஷபத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இவர் பார்த்திங்கன்னா அவரோடு சேர்த்து செவ்வாயும் இணைய போகிறாங்க. ஸோ 2 பேருமே சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் தான் நகர்ந்துருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது ரொம்ப நல்ல மாற்றங்கள் தான் கிடைக்க போகுது. அதோடு பார்த்திங்கன்னா புதன் பகவான் 3 ராசிகளுக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த ஒரு அருமையான நேரத்தில் கிரகங்களுடைய பயிற்சிகள் சேர்க்கையின் காரணமாக மேசராசி நேயர்களே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்க போகுது. ஸோ செல்வ செழிப்பு மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் நிச்சயமாக முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகளானது இருக்கும் அப்படின்னா, பௌர்ணமிக்கு அப்புறமா உங்களுக்கு 11ஆம் தேதியிலேருந்து செவ்வாய் வந்து மேசராசியில் நுழைய போகிறாரு. அதே மாதிரி சுக்கிரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அதே போல் பௌர்ணமிக்கு பிறகு புதன் பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி சூரியன் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. புதன் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் நுழைய போகிறாரு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் உங்களுக்கு சுக்கிரன் வெற்றிகளை மற்றும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. சுக்கிரன் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்று சஞ்சரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவரோட சூரியன் இணையிறது, செவ்வாய் இணையிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல மாற்றங்களுக்கு நிச்சயம் உண்டு பண்ணி கொடுக்கும். புத ஆதித்ய ராஜயோகம், மாளவிய யோகங்கள் அப்படின்னு பல்வேறு விதமான யோக வாய்ப்புகளானது கிடைக்கும். செழிப்புகளை தரக்கூடிய ஒரு அருமையான நேரம் தான். ஸோ இதனால் மேசராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அப்புறமா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சிகளானது பார்க்க முடியுங்க. ஸோ குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அப்படின்றது உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். மே மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த பௌர்ணமி வந்து மே மாதம் தான் ஏற்படுது. மேக்கு அப்புறமாவே உங்களுக்கு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஸோ இது உங்களுடைய செயல்பாடுகளுக்கான கௌரவத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும்.
குறிப்பா நம்ம என்னதான் வேலை செய்தாலுமே கூட ஒரு சில இடங்கள்ல மரியாதை அப்படின்றது கிடைக்குமானா கண்டிப்பா இருக்காது. கௌரவம் இருக்குமா அப்படின்னா இருக்காதுன்னு தான் சொல்லணும். நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலுமே கூட, நம்ம எவ்வளோ செஞ்சாலுமே கூட அந்த இடத்துல நமக்கு அந்த பேர் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு சரியான டைமிங் தான். அதுவும் மேசராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உங்களுடைய செயல்பாடுகளுக்கான கௌரவம் கண்டிப்பா கிடைக்கும். குறிப்பா செவ்வாய் கிரகம் தன்னுடைய சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய மேசத்துல நுழையிறது மேசராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியா நிறைய ஆதாயங்கள கொடுக்க போகுது. அதாவது நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை எல்லாம் இப்போ வந்து பார்க்க போறீங்க. ஸோ கொண்டு வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ சொத்து வாங்குறது சம்மந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட இப்போ உங்களுக்கு மென்மேலும் வெற்றிகளை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ நீங்க இழந்த அந்த சந்தோஷத்த இப்ப திரும்ப அடைய போறீங்க. ஏன்னா மேசராசி நேயர்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளேயே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ நெறைய சஞ்சலங்கள், நெறைய மனஸ்தாபங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம போறது, சண்டை போடுறது, பொருளாதார ரீதியா பிரச்சனைகள் அப்படின்னு நெறைய பிரச்சனைகளை நீங்க சந்தித்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப பார்த்தீங்கன்னா, 7:30 சனி வேற நடக்குது அப்படிங்கும் பொழுது, இன்னுமே வந்து உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள தான் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி, இணக்கம் எல்லாமே வந்து இப்போ வந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப நாளா இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லாம இன்னும் எப்ப தான் தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இப்போ வந்து முடிவுக்கு வரப்போகுதுங்க. தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எல்லாமே கூட இப்போ தீர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். உடல்நல நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது அப்படின்றதுனால உங்க கூட வேலை செய்யக்கூடியவங்க, உங்களுடைய வேலைகள் இப்படி எல்லாமே வந்து உங்களால சரியா செஞ்சு முடிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, எதிர்பாராத விதத்துல ஒரு நல்ல முடிவுக்கு வரத்துக்கும் உதவியா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள தான் மேசராசி நேயர்கள் வந்து இப்போ சந்திக்க போறாங்க. எல்லாமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு கட்டாயமா வந்து நடக்குங்க. ஸோ புதாத்திய யோகம் அப்படிங்கிற பொழுது கண்டிப்பா அது வந்து நல்ல ஒரு யோகம் தான். ஏன் இந்த யோகத்தால பணமழை பொழியறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. தொழிலு, ஆரோக்கியம், குடும்பம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா வந்து மாற ஆரம்பிக்கும். ஏன்னா, இது எல்லாமே கிரகநிலைகளுடைய கட்டாயத்தில தான் நடக்குது. ஸோ கிரகங்கள் மாறும் பொழுது எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாரி எல்லாமே வந்து மாறப்படும். தசாபுத்திகளுடைய அடிப்படையில பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் மாறலாமே தவிர, மற்றபடி ஒன்றும் மாற்றம் பெறாது. பொது பலன்கள் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து சரியாக இருக்கும். ஒரு 50, 60% எல்லாத்துக்குமே வந்து சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது தசாபுத்திகளுக்கு ஏற்ப மட்டும்தான் ஒரு 20, 30% மாறுபட்டு இருக்கலாமே தவிர, மற்றபடி டோட்டலாக வந்து அப்படியே மாறி இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த கணிப்புகளே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சரியாக இருக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையோட நீங்கள் சம்மந்தப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இது எந்த அளவுக்கு உங்களோட வந்து ஒட்டி போகுது அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் 60, 70% இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதை பயப்படாமல் பார்க்கலாம். உங்களுக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது தன்னம்பிக்கையும் சரி, வேகமும் சரி எந்த அளவுக்கு உயரப்போகுது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, வானத்தை தொடுற அளவுக்கு உயரப்போகுது. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும். நம்மளால முடியும், எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியுன்ற ஒரு சிறப்பான ஒரு தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்க்க போகிறீங்க. சிதறாத கவனத்தோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாவே போதும். நீங்கள் நினைத்த இலக்கை ஈஸியாக வந்து பிடிச்சிடலாம். ஏன்னா அதுக்கான சரியான நேரங்களானது இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ கிடைக்கக்கூடிய நேரங்களையும் வாய்ப்புகளையும் நீங்கள் சரிவர பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தாங்க. ஸோ கவனம் சிதறாமல் உங்களுடைய இலக்கை நோக்கி மட்டும்தான் நீங்கள் பயணிக்கணும். வேறு எந்த விதத்துலேயும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து சிதறக்கூடாது. ஸோ நாம் நினச்சது இதுதான், இதை தான் நம்ம அடைய போகிறோம் அப்படின்ற ஒரு நிலத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாவே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு அது நிறைய வெற்றிகளை கொடுக்கும். ஸோ உறுதியாக நீங்கள் நினைத்ததை நினைத்த நேரத்தில் நினைத்த விஷயத்த கண்டிப்பாக அடைய முடியும். அதுக்கான கேரண்டி உங்களுக்கு கிரக அமைப்புகள் வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி கிரகநிலைகள் வந்து ஒரு சில நேரங்களில் தான் நமக்கு முழுமையான வந்து சப்போர்ட்டை வந்து கொடுக்கும். அப்போ நம்ம அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும். அது ரீதியாக மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான பயணங்களோ, மனசுக்கு பிடித்தமான சுற்றுலாக்களோ இதெல்லாம் நீங்கள் போயிட்டு வருவீங்க. ஸோ கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு இனிமையான அனுபவங்கள் கிடைக்க போகுதுங்க. இது வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியான அனுபவங்களை பெற்றிருக்கீங்களோ, ஆனால் இனி அப்படிலாம் இருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பான அனுபவங்கள் கிடைக்க போகுது. உங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, வாகனம் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதனுடைய பராமரிப்பில் மட்டும் ஒரு கண் வச்சுட்டே இருங்க. ஏன்னா நம்ம வெளியில் அங்கங்கே போகிறோம், நம்ம வாகனத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும் பொழுது நம்ம அதுக்கு சரியாக இருக்கணும். இல்லைன்னா போகிற இடத்துல நிறைய பிரச்சனைகளானது ஏற்படலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு நம்மளே ஒரு காரணமாயிடக்கூடாது. அதனால் பயணங்களை வந்து சிக்கல் இல்லாமல் மாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருந்துக்கோங்க.
ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கான நன்மைகளும் வந்து கிடைக்க போகுது. அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயும் கவனம் இல்லாமல் மட்டும் இருக்கவே கூடாது. கிட்டத்தட்ட இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க. ஸோ தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் தன்னுடைய சொந்த ராசிக்கு வரதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஆற்றல், தன்னம்பிக்கை இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். மனசில் ஏதாவது ஒரு பயம் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த பயம்லாம் இப்போ போயிடும். அந்த பயம்லாம் நீங்கிட்டு ஒரு தெளிவு கிடச்சிடும் உங்களுக்கு. புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான ஒரு நேரமும் இதுதாங்க. அது எதாவது செய்யணும்னு உங்களுக்கு தோணும். தொழிலும் அப்படி தான் படிப்படியாக முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இப்போ இருக்குது. ஆரோக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஸோ பழைய பிரச்சனைகள் எது இருந்தாலும் எல்லாம் தீர்ந்து போயிடும். இந்த காலகட்டங்களில் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் பௌர்ணமியில் வழிபாடு மட்டும் செய்துட்டு வாங்க. ஸோ நிறைய மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க முடியும். இந்த வீடியோ பதிவில் மேசராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது, கிரகநிலைகளை சார்ந்து உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்கிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.